வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது அக்யூப் டிவி தமிழ் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள்: தமிழ்நாட்டு செய்திகள், தேசிய செய்திகள், சர்வதேச செய்திகள். மேலும் அறிவியல் உலகில் இடம்பெறும் புதிய கண்டுபிடிப்புகள், மனிதன் உருவாக்கிய பொது கண்டுபிடிப்புகள் மற்றும் புதுமையான முன்னேற்றங்கள் பற்றிய சிறப்பு தொகுப்பு. உலகம் முழுவதும் நடைபெறும் முக்கிய நிகழ்வுகளை நேர்மையாகவும் விரைவாகவும் நம்பகத்தன்மையுடனும் உங்களிடம் கொண்டு வரும் அக்யூப் டிவி. இப்போது செய்திகள். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளுக்கான சேர்க்கை செயல்முறை விரைவில் தொடங்க உள்ளது. கல்வித்துறை அதிகாரிகள் வழங்கிய தகவலின்படி மே மாதம் 2வது வாரத்தில் ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் தங்களது கல்வி விவரங்களை சரியாக பதிவு செய்து தேவையான ஆவணங்களை முன்கூட்டியே தயார் செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு அதிகமான மாணவர்கள் விண்ணப்பிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் தாமதம் இல்லாமல் பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் விண்ணப்ப தேதி, கவுன்சலிங் மற்றும் சேர்க்கை தொடர்பான முழு விவரங்கள் விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. நாங்கநல்லூர் பகுதியில் சமூக வலைதளங்களில் பிரபலமாக இருந்த இளம் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கில் புதிய தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. முதற்கட்ட விசாரணையில் கணவன் மனைவி இடையிலான குடும்ப பிரச்சினைகள் இந்த சம்பவத்திற்கு காரணமாக இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். குறிப்பாக மனைவி அதிக வருமானம் ஈட்டியது தொடர்பாக ஏற்பட்ட மனக்கசப்பு இந்த கொலைக்கு காரணமாக இருந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சமூக வலைதள பிரபலங்களின் பாதுகாப்பு மற்றும் குடும்ப உறவுகளில் ஏற்படும் மன அழுத்தம் குறித்து இந்த சம்பவம் மீண்டும் கேள்விகளை எழுப்பியுள்ளது. கோடை விடுமுறையை முன்னிட்டு பயணிகள் கூட்ட நெரிசலை குறைக்க சென்னை நகரத்திலிருந்து கன்னியாகுமரி மற்றும் தென்காசி பகுதிகளுக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. இந்த அறிவிப்பு பயணிகளுக்கு பெரும் நிம்மதியை அளித்துள்ளது. விடுமுறை காலங்களில் அதிகரிக்கும் பயணிகள் எண்ணிக்கையை சமாளிக்க இந்த கூடுதல் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இதன் மூலம் டிக்கெட் கிடைப்பதில் ஏற்படும் சிரமம் குறையும் என்றும் பயணம் சுலபமாகும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பயணிகள் முன்பதிவு செய்து இந்த வசதியை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ரயில்வே துறை கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் நடைபெறும் கூத்தாண்டவர் திருவிழா இந்த ஆண்டும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இந்த திருவிழாவில் திருநங்கைகள் பாரம்பரிய வழக்கப்படி பூசாரியின் கையால் தாலி கட்டிக் கொண்டு ஆனந்த கண்ணீருடன் விழாவில் பங்கேற்றனர். இரவு முழுவதும் நடனமாடி கும்மியடித்து இசை முழங்க உற்சாகமாக கொண்டாடிய இந்த நிகழ்வு பக்தி மற்றும் பாரம்பரியத்தின் அழகை வெளிப்படுத்தியது. இந்த திருவிழா திருநங்கைகளின் உணர்வுகள், நம்பிக்கைகள் மற்றும் சமூக ஒற்றுமையை வெளிப்படுத்தும் முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு விழாவை உற்சாகமாக மாற்றினர். தமிழகத்தில் மின்சார துறையில் நடைபெற்றதாக கூறப்படும் பெரிய அளவிலான முறைகேடு குறித்து முக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதவியில் இருந்த காலத்தில் சுமார் 45,000 மின்சார மீட்டர்கள் கொள்முதல் செய்யப்பட்டதில் 397 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த புகாரை கருத்தில் கொண்டு உயர்நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ மூலம் விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளது. இந்த முடிவு அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த விசாரணையின் மூலம் உண்மை வெளிச்சத்திற்கு வரும் என்றும் பொறுப்புக்காரர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிரபல நடிகை த்ரிஷா கிருஷ்ணன் சமீபத்தில் வெளியிட்டுள்ள பதிவு ரசிகர்களிடையே பெரும் கவனத்தை பெற்றுள்ளது. மன அழுத்தம் காரணமாக தூக்கம் இல்லாமல் தவித்து வருவதாகவும் தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படையாக பகிர்ந்துள்ளார். எப்போது நிம்மதியாக தூங்குவேன் என்று தெரியவில்லை என்ற அவரது வரிகள் ரசிகர்களை உலுக்கியுள்ளது. இந்த பதிவு சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி பலரும் அவருக்கு ஆதரவு மற்றும் ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர். பிரபலங்களும் மனிதர்கள்தான்,
அவர்களுக்கும் மன அழுத்தம் ஏற்படலாம் என்பதை இந்த பதிவு மீண்டும் நினைவூட்டுகிறது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் செயல்படுத்தப்பட உள்ள கிரேட் நிக்கோபார் மேம்பாட்டு திட்டம் தற்போது பெரிய சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இந்த திட்டம் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தையும் இயற்கை வளங்களையும் பாதிக்கும் அபாயம் உள்ளதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். குறிப்பாக மழைக்காடுகள் அழிவு மற்றும் மரங்கள் வெட்டப்படும் பிரச்சினைகள் குறித்து அவர் கவலை தெரிவித்துள்ளார். மேலும் இந்த திட்டத்தில் உள்ள தீர்மானங்களில் பழங்குடியின மக்களின் நலன்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மற்றொரு பக்கம் மத்திய அரசு இந்த திட்டம் நாட்டின் வளர்ச்சி, பாதுகாப்பு மற்றும் வர்த்தக முன்னேற்றத்திற்கு அவசியமானது என விளக்கம் அளித்துள்ளது. இந்த விவகாரம் அரசியல் மற்றும் சுற்றுச்சூழல் ரீதியாக பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தில் கடும் வெப்ப அலை மக்கள் வாழ்வை கடுமையாக பாதித்து வருகிறது. அதிகரித்து வரும் வெப்பநிலையால் இதுவரை 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக சுகாதாரத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக வயதானவர்கள், குழந்தைகள் மற்றும் வெளியில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மாநிலத்தின் பல பகுதிகளில் வெப்பநிலை சாதாரண அளவை விட மிகவும் உயர்ந்து மக்கள் வெளியே செல்ல அச்சப்படும் நிலை உருவாகியுள்ளது. மருத்துவர்கள் அதிக தண்ணீர் குடிக்கவும், அவசியமில்லாமல் வெளியில் செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த வெப்ப அலை தொடர்ந்து நீடித்தால் உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக அதிகாரிகள் கவலை தெரிவிக்கின்றனர். வெஸ்ட் பெங்கால் மாநில சட்டசபை தேர்தலின் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு இன்று வெற்றிகரமாக நிறைவடைந்தது. மொத்தம் 142 தொகுதிகளில் நடைபெற்ற இந்த வாக்குப்பதிவில் அதிகாலை முதலே வாக்காளர்கள் உற்சாகமாக பங்கேற்றனர். பல இடங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருந்ததால் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. சில பகுதிகளில் சிறிய தொழில்நுட்ப கோளாறுகள் மற்றும் சின்ன புகார்கள் எழுந்தாலும் பெரும்பாலான இடங்களில் எந்த பெரிய பிரச்சனையும் இல்லாமல் தேர்தல் நடைபெற்றதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த கட்டத்தில் பதிவான வாக்குகள் அடுத்த கட்ட அரசியல் நிலைமையை தீர்மானிக்கும் முக்கிய அம்சமாக இருக்கும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். உதக்மண்டலம் அருகிலுள்ள கல்லட்டி மலைப்பாதையில் இன்று முதல் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு காரணங்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக இந்த மலைப்பாதை மிகவும் குறுகலாகவும் ஆபத்தான வளைவுகளை கொண்டதாகவும் இருப்பதால் விபத்து அபாயம் அதிகரித்து வருகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் மாற்றுப் பாதைகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கை சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கத்துடன் எடுக்கப்பட்டதாகவும், நிலைமை சீராகும் வரை இந்த தடை தொடரும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான அணு ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் இன்னும் முடிவுக்கு வராத நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை கடுமையாக எச்சரித்துள்ளார். ஈரான் தங்கள் செயல்பாட்டை சரிசெய்து ஒப்பந்தத்தில் முன்னேற்றம் காண வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். நீண்ட நாட்களாக பேச்சுவார்த்தைகள் முடங்கியதால் இரு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றம் அதிகரித்து வருகிறது. அமெரிக்கா ஈரான் அணு ஆயுத திட்டத்தை நிறுத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறது. இந்த சூழ்நிலை நீடித்தால் மத்திய கிழக்கு பகுதியில் மேலும் பதற்றம் அதிகரித்து உலகளவில் எண்ணெய் விலைகள் மற்றும் பொருளாதாரத்தில் தாக்கம் ஏற்படும் அபாயம் உள்ளது என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இஸ்ரேல் ஈரான் இடையிலான பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை சுற்றி நீண்டகால தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த திட்டம் அமலுக்கு வந்தால் ஈரானின் வர்த்தகம் மற்றும் எண்ணெய் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்படலாம். குறிப்பாக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியில் பதற்றம் அதிகரித்து உலகளவில் எண்ணெய் விலை உயர வாய்ப்பு உள்ளது. இந்த நிலை தொடர்ந்தால் உலக பொருளாதாரத்திற்கும் பெரிய தாக்கம் ஏற்படும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். உலகளவில் கடல் மட்டம் உயர்ந்து வருவது புதிய விஷயம் அல்ல, ஆனால் சமீபத்தில் விஞ்ஞானிகளை குழப்பத்தில் ஆழ்த்திய ஒரு விசித்திரமான மாற்றம், அதாவது எதிர்பார்த்ததை விட வேகமாகவும் சில பகுதிகளில் விதிவிலக்காகவும் கடல் மட்டம் உயர்ந்தது இப்போது விளக்கம் பெற்றுள்ளது.
இந்த சீ லெவல் அனாமலி எனப்படும் நிகழ்விற்கு முக்கிய காரணம் ஆழ்கடலின் வெப்பநிலை அதிகரிப்பே என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. கடலின் மேற்பரப்பில் மட்டும் அல்லாமல் ஆயிரக்கணக்கான மீட்டர் ஆழத்தில் உள்ள நீரும் வெப்பமடைந்து விரிவடைவதால் கடல் மட்டம் அதிகரிக்கிறது. இது காலநிலை மாற்றத்தின் தீவிரத்தை காட்டும் முக்கிய சுட்டிக்காட்டாக பார்க்கப்படுகிறது. விஞ்ஞானிகள் எச்சரிப்பது என்னவெனில், இந்த நிலை தொடர்ந்தால் எதிர்காலத்தில் கடலோர பகுதிகளில் பெரும் பாதிப்புகள் ஏற்படும் அபாயம் அதிகரிக்கும் என்பதாகும். 200 ஆண்டுகளாக விஞ்ஞானிகளை குழப்பியிருந்த ஒரு பெரிய புவியியல் புதிருக்கு இப்போது தீர்வு கிடைத்துள்ளது. டோலமைட் எனப்படும் கனிமத்தை ஆய்வகத்தில் உருவாக்க விஞ்ஞானிகள் வெற்றி பெற்றுள்ளனர். இயற்கையில் உருவாகும் இந்த டோலமைட்டை செயற்கையாக உருவாக்க பல ஆண்டுகளாக முயற்சிகள் தோல்வியடைந்தன. ஆனால் சமீபத்திய ஆய்வில் அதன் உருவாக்க செயல்முறையை வெற்றிகரமாக மறுபடியும் உருவாக்கியுள்ளனர். இந்த கண்டுபிடிப்பு புவியியல் மற்றும் கனிம அறிவியலில் ஒரு முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. விண்வெளி ஆராய்ச்சியில் புதிய திருப்பமாக ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் மூலம் தொலைவில் உள்ள ஜூபிட்டரைப் போன்ற ஒரு மிகப்பெரிய கிரகத்தில் நீரால் ஆன ஐஸ் மேகங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இதுவரை விஞ்ஞானிகள் உருவாக்கியிருந்த கிரக வளிமண்டல மாதிரிகளுக்கு இந்த கண்டுபிடிப்பு சவாலாக அமைந்துள்ளது. இந்த கிரகத்தின் வளிமண்டலத்தில் நீர் உறைந்து மேகங்களாக உருவாகியுள்ளது என்பது அங்கு நிலவும் வெப்பநிலை மற்றும் அழுத்த நிலைகளைப் பற்றி புதிய கேள்விகளை எழுப்புகிறது. இந்த புதிய தகவல் வெளி கிரகங்களின் இயல்பை புரிந்து கொள்ளும் விஞ்ஞான ஆய்வுகளில் மிகப்பெரிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. எதிர்காலத்தில் இதுபோன்ற கண்டுபிடிப்புகள் மனிதர்கள் வாழக்கூடிய சூழல் கொண்ட கிரகங்களை கண்டறிவதற்கும் உதவக்கூடும் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். இன்றைய முக்கிய செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததாக யாம் நம்புகிறோம். காணொளியை கண்டமைக்கு நன்றி. இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் கருத்துக்களை பகிருங்கள், நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் தினமும் இவ்வாறான உடனடி மற்றும் நம்பகமான செய்திகளை அறிய எங்கள் அக்யூப் டிவி தமிழ் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம்.